4th ஸ்டேஜில் நான் என்ன சொல்லுவேன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்லுவேன். புக்கை படிக்கிறது, புக்ஸ் படிக்கிறது, ஷார்ட் ஸ்டோரீஸ் படிக்கிறது, இது 2ம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்லுவேன். ஏன்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து, நான் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோக்கு எவ்வளோ இம்பார்ட்டனோ, அந்த மாதிரி இந்த புக்ஸில் ரீட் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு புக் அப்படிங்கிறது ஒரு ஷார்ட் ஸ்டோரிஸ் வச்சுக்கோங்களேன். ஒரு இன்சிடென்ட்டு அவர் வாழ்க்கையில் நடந்த ஒரு இன்சிடென்ட்டாக இருக்கலாம், இல்லை அவர் கேள்விப்பட்ட ஒரு ஜென்யூனான இன்சிடென்ட்டாக இருக்கலாம். கதைகள் கடந்திருந்தால் கூட அதில் ஒரு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அதை நீங்கள் படிக்கிறப்ப அந்த ரைட்டர் அந்த அதை பற்றி எழுதின அந்த ஒரு நாளோ 2 நாளோ அதை பற்றி நீங்கள் போய் வாழ்ந்துட்டு வந்த ஒரு ஃபீலிங் கிடைக்கும் உங்களுக்கு. ஒரு நாவலை படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சம்டைமில் அவர் வந்து ஒரு 3 வருஷத்துக்கான கதை எழுதியிருப்பார், 10 வருஷத்துக்கான கதை எழுதியிருப்பார். உங்களோட ஜென்ரலாக வந்து ஹியூமன்ஸோட லைஃப் எக்ஸ்பெக்டன்சி பார்த்தீங்கன்னா ஒரு 50லேருந்து 60-70 வருஷம் தான் இருக்கும். பட் ஆனால் இன்னொரு 10 வருஷத்தோட கதையை 10 நாளில் உங்களால் படிக்க முடிஞ்சதுன்னா உங்களோட லைஃப் வந்து 10 வருஷம் எக்ஸ்ட்ரா ஆன மாதிரி தானே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அதுலேருந்து கிடைக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு ரியல் எக்ஸ்பீரியன்ஸுக்கு நிகராக இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா அதில் வர கேரக்டர்ஸ் உங்களுக்கு இன்ஸ்பயர் பண்ணலாம், இல்லை அதில் வர ஒரு டயலாக், அதாவது அதை சொல்கிற ஒரே ஒரு வார்த்தை கூட இன்ஸ்பயர் பண்ணலாம். அப்புறம் நான் சொல்கிறது கவிதைகள் சொல்லுவேன். நிறைய கவிதைகள் படிக்கிறப்ப எல்லா கதைகளையும் நான் வந்து எல்லாம் இன்ஸ்பயர் பண்ணி உங்களுக்கு ஒரு பெரிய ஸ்டோரியை கொடுத்துரும், ஐடியா கொடுத்துருன்னு சொல்லலை. பட் அது உங்களுக்குள்ளே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் நிச்சயமாக. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் வந்து இவரோட நாவந்த் முத்துக்குமாரோட கவிதை ஒன்று, ஒரு சும்மா ஒரு 10 வரி கவிதை தான் நினைக்கிறேன், தூர் அப்படிங்கிற ஒரு கவிதை. அந்த கவிதையை படிக்கிறப்ப அதுக்குள்ளே அவ்வளோ விஷயமா, அவர் வந்து ஒரு பால்ய காலத்தை பற்றி எழுதியிருப்பார், அவரோட கிணறை பற்றி எழுதியிருப்பார், அந்த கிணறு தூர் வாடுறப்ப அந்த கிணத்துலேருந்து என்னென்ன வந்ததுன்னு எழுதியிருப்பார். ஃபார் எக்ஸாம்பிள் அவர் விளையாண்ட பொருள்லாம் வந்துருக்கும், அதெல்லாம் வெளில வந்தப்போ அவர் பால்யமே தூண்டி எடுத்த மாதிரி ஒரு ஃபீலிங்கை கொடுக்கும் நமக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு வழி எழுதியிருப்பார். ஆக்சுவலாக வந்து வெள்ளி வந்து காணா போன வெள்ளி, என்னோட அவங்க வீட்டு வேலைக்காரி எடுத்ததாக நினச்ச வெள்ளி அது வந்து எடுத்திருப்பாங்க. அப்போ அந்த வேலைக்காரி எடுக்கல, அதை இதை நீங்கள் போட்டுட்டு வேலைக்காரி மாதிரி சொல்கிறாங்க நினைக்கிற நிறையா பேர் அப்படிங்கிற ஒரு கதைகள் உருவாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் எடுத்து வருது, எங்கள் அப்பா வந்து அதில் நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி வரும். எனக்கு எக்ஸாக்டாக அந்த லைன் ஞாபகம் இல்லை. பட் அந்த மாதிரி அந்த ஒரு சில கவிதைகள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெரிய ஒரு ஸ்டோரிக்கான இன்ஸ்பிரேஷன் கூட வரலாம். இது நான் சொல்லுவேன். ஒன்ஸ் இதெல்லாம் நீங்கள் முடிச்சதுக்கப்புறம் நான் ஃபைனலாக ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக சொல்கிறது அப்சர்வ் த வேர்ல்டு. 5th பாயிண்ட்டாக சொல்லுவேன் நான். இதுதான், இதை நீங்கள் ஃபஸ்ட்டு இல்லை எல்லா ஸ்டேஜ்லேயும் நான் சொல்லுவேன் நான். ஏன்னா இது தனியாக இது எல்லாத்தையும் தனித்தனியாக செய்யுங்கன்னு சொல்லலை, இதெல்லாம் பேரலாக செய்வோம் நம்ம. அப்சர்வ் த வேர்ல்டு அப்படின்னு சொல்கிறது, நான் இதுக்காக போய் நம்ம கதைக்காக போய் ஒவ்வொரு இடமா போய் தேடணுங்கிற அவசியம் இல்லை. நம்ம ஜஸ்ட்டு நம்ம நிற்கிற இப்போ பேசிகிட்டு இருக்கிற இந்த தருணத்துலேருந்து கூட நமக்கு ஒரு கதைகள் உருவாகலாம். நம்ம வந்து அந்த மொமெண்ட்டில் நம்ம லிவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ வந்து ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறீங்கன்னா நம்ம இப்போல்லாம் பார்த்திங்கன்னா நானும் அதான் பண்ணுறேன், மொபைல் நோண்டிகிட்ருக்கேன், அந்த மொமெண்ட்டை க்ராஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். பட் ஆனால் அந்த நிற்கிறப்ப எவ்வளோ பேர் வந்து நிற்கிறாங்க, ஒவ்வொரு ஆளும் பேசிக்கிற விஷயம் இருக்கலாம், ஒரு ஆள் வந்து யாரோ ஒருத்தர்கிட்ட கெட்ட வார்த்தை திட்டி பேசலாம், அது உங்களை இன்ஸ்பயர் பண்ணலாம். மேபி அவர் யார்கிட்ட பேசுகிறாரு, ஏன் இப்படி இவ்வளோ கோவமாக பேசுகிறாரு, அவருக்குள்ளே ஏன் என்ன நடந்திருக்கு அப்படின்னு யோசிக்கலாம். ஒரு வயசான ஒருத்தவங்க வரலாம் நடக்க முடியாமல், அப்போ அவங்க பையன் என்னடா பண்ணுறாங்க, கொண்டு போய் விட்டுருந்துருக்கலாமே அப்படின்னு யோசிப்பீங்க. இந்த மாதிரி என்ன வேணால் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் உலகத்தோடு இருக்கிறப்ப நீங்கள் யதார்த்தமாக வந்து அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கணும். என்னென்ன நடக்குதோ எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிங்கனாலே உங்களுக்கு வந்து சிறந்த கதைகள்லாம் வரும். இப்போ நான் ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறதுக்கு இந்த ஐடியாஸ்லாம் சொன்னேன், ஐடியாஸ்க்காக இதெல்லாம் சொன்னேன். எதுலேருந்து வேணாலும் உங்களுக்கு கதைகள் வரலாம். இன்னொன்று நான் சொல்கிறது, நீங்கள் எழுத ஆரம்பிங்க. உங்களுக்கு ஒரு ஐடியா வரும், அந்த ஐடியாவை எழுதுங்க. எழுதுகிறப்போ உங்களை அறியாமல் சில கேரக்டர்ஸ்லாம் வரும். ஸோ அப்படி வர்றப்போ உங்களுக்கு சிறந்த கதைகள் வர வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கொடுக்குற ஐடியா என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பாகுபலி மாதிரி ஒரு கதையை மைண்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு ஷார்ட் ஃபிலிம் எழுத வராதிங்க. ஏன்னா ஷார்ட் ஃபிலிம்ங்கிறது ஒரு சின்ன பட்ஜெட்டில் சின்னதாக பண்ணணுங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்கள் மொத்தம் சில ஒரு பிக் க்ரூ யூஸ் பண்ணி பண்ணுங்கிற அவசியம் இல்லை. நான் சொல்கிறது பண்ண முடியாதுன்னு சொல்லலை, பண்ண முடியும். பட் அது நமக்கு தேவையில்லைன்னு நினைப்பேன் நான். அதாவது சின்ன ஒரு கதைக்களவு எடுத்துக்கோங்க. அது என்ன வேணால் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சும்மா ரேண்டமாக சொல்கிறேன். இப்போ ஒரு செருப்பு தைக்கிறவர் இருக்கார், அவர்கிட்ட யாரோ ஒருத்தர் வந்து செருப்பை கொடுக்குறாரு. நான் சும்மா ரேண்டமாக யோசித்து சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு கொடுக்குறாரு, தைச்சி வைப்பான்னு சொல்கிறாரு. இந்த மாதிரி நான் வரத்துக்கு 2 நாள் அப்பா வந்துடுறேன்னு சொல்கிறாரு, போகிறாரு. இதுக்கப்புறம் இந்த செருப்பு தைக்கிறதுக்கு அவர் வந்து அந்த செருப்பை தொலைச்சிட்டாரு. இப்போ என்ன நடக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்களேன். சும்மா இது ஒரு கதை ஆகுமா அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். இப்போ இதுக்கு நீங்கள் எழுதுனா எப்படி எழுதுவீங்க? ஒவ்வொரு ஆளும் ஒரு மாதிரி எழுதலாம். இதில் நீங்கள் ஃப்ரண்ட்டில் எப்படி எழுதலாம், பேக்கில் எப்படி எழுதலாம் அப்படின்னு யோசிங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் அப்படி சொல்கிறேன், இந்த செருப்பு தைக்கிறவர் வந்தார், அந்த செருப்பு இவருக்கே பிடிச்சி போச்சு, செருப்பு தைச்ச வரைக்கும் பிடிச்சிருச்சு, தைச்சிட்டு அவர் போட்டுட்டு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறாரு. அதான் 2 நாள் ஆகுமே அப்படின்னு சொல்லிட்டு போகிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த செருப்பு வந்து அந்த இடத்துல தொலைஞ்சிருது.
அதுக்கப்புறம் என்னென்னா அடுத்த நாள் வந்து திரும்பி அவர் வந்துட போகிறேங்கிறதுக்காக அந்த கடைக்கு லீவ் விட்டார், ஒரு நாள்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு அடுத்த நாள் வேறு வழி இல்லை, அவர் சாப்பாடு சாப்பிட்டு தானே ஆகணும், போய் தானே ஆகணும். போகிறாரு. அப்போ அவர் வராரு. வர்றப்போ அவர் சொல்கிறாரு, இந்த தைக்கலை அப்படின்னு சும்மா அவர் போய் சொல்கிறாரு. வீட்டில் இருக்குது, இந்த தைக்கலை அப்படின்னு சொல்கிறாரு. இவர் ஒன்றும் பரவாயில்ல, அதே மாதிரி இன்னொரு செருப்பு ஒன்று நான் வாங்கியிருக்கேன், அது பிஞ்சு போச்சு, மீன்ஸ் அதுக்கு நீங்கள் பாலிஷ் பண்ணணும், பிஞ்சு போல் பாலிஷ் போட்டு கொடுங்கன்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. இவர் பார்த்துட்டு அதே மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு சரி ஓகே அவர் போயிடுறாரு. அதுக்கப்புறம் பார்த்து திரும்பி பார்த்தா தைச்ச இவருக்கு தெரியும்ல, அவர் தைச்ச இடம் என்னென்னு அந்த நூல் இவருக்கு தெரியும், அவரோட நூல் தெரியும். பார்த்தோன்னே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை நம்ம எப்படி இதை முடிக்கலாம் அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த வந்து கொடுத்தாருல செருப்பு, அவர் இவர்கிட்டேருந்து செருப்பு திருப்பி திட்டிருக்காரு. அதாவது அந்த போன கல்யாணத்துலேருந்து இந்த திருடி இருக்காரு. இப்படி இது சும்மா ரேண்டமாக சொல்கிறேன் நான். இந்த மாதிரி எது வேணால் எழுதலாம். நம்ம எழுதுகிறப்ப இப்போ எழுதி இது சிம்பிளாக எடுத்தால் கூட ஒரு கதை தான் இது. இப்போ இந்த எடுத்தவருக்கு, அந்த செருப்பை திருடுறவருக்கு, செருப்பை திருடி வீட்டுக்கு வச்சுக்கிறதுக்கு அவருக்கு பிடிக்கலாம். இந்த செருப்பு தைக்கிறவருக்கு இந்த மாதிரி ஆசை வர வேண்டிய அவசியமே இல்லை, ஏன்னா அவர் டெய்லி ஒரு செருப்பு பார்க்குறாரு. பட் ஸ்டில் அவருக்கு அந்த செருப்பை பார்த்து ஒரு ஆசை வந்திருக்கு. அது மூலிமா அவர் கான்சிக்வன்ஸை எப்படி அவர் ஃபேஸ் பண்ணுறாரு. இந்த மாதிரி எது வேணால் இருக்கலாம், உங்களுக்கு என்ன வேணாலும் தோணலாம். அந்த மாதிரி சின்ன சின்ன கதைகள் 1, 2 இல்லை 10 பேருக்குள்ளே இருக்கிற 2, 3 பேருக்குள்ளே எடுக்கிற ஒரு க்ரூவை வச்சு எடுங்க. ஐ மீன் நான் சொல்கிறது ஆக்ட் பண்ணுறவங்க 1, 2 பேர் 3 பேருக்குள்ளே எடுங்க. க்ரூஸ் வந்து ஒரு 10லேருந்து 15 அந்தக்குள்ளேயே வச்சு எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட இருக்கிற என்னென்ன டூல் இருக்கோ அதை வச்சு எடுங்க. அப்படி எடுத்து உங்களுக்கு முயற்சி பண்ணுங்கள், எடிட் பண்ணுங்கள், நீங்களே அந்த மாதிரி பண்ணுங்கள். அந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களோட அவுட்புட் வந்து அடுத்தடுத்ததில் இம்ப்ரூவ் ஆகும். எடுத்தோடனே பிரம்மாண்டமாக யோசித்து அதை எடுக்க முடியாமல் அதுக்கு காசு செலவு பண்ணி பண்ணுறதுக்கு பதிலாக இது ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். அப்புறம் நான் இன்னொன்று என்ன சொல்கிறேன்னா, எல்லா ஷார்ட் ஃபிலிம்ஸும் ஒரு விசிட்டிங் கார்டாக மட்டும் யூஸ் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் அந்த ஷார்ட் ஃபிலிமை ஒரு ஸ்டார்ட் ஒரு எண்டு ஒரு மிடில் வச்சு பர்ஃபெக்டாக உங்களுக்கு பிடிச்ச ஒரு கதையை எடுத்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்களை அறியாமல் அந்த ஷார்ட் ஃபிலிம் உங்களுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிடும், மற்றவங்களுக்கு பிடிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ஃபில்ம் மேக்கர் ஃப்ரெண்ட்ஸுக்கோ, உங்களுக்கு யாரெல்லாம் வந்து இந்த ஷார்ட் ஃபிலிம் எடுக்கணும்னு ஆசைப்பட்றாங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃபிலிம் DNA. பை பாய்.